ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் மிக்ஸ் அப் அப்படிங்கிற வந்துட்டு தெலுங்குல வந்திருந்த ஒரு மூவி வந்து நான் பார்க்க போறோம். ஸோ ஆஹா தமிழ்ல வந்துட்டு ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆஹா தமிழ்ல ப்ரீமியர் பண்ண அந்த மூவி எப்படி இருக்கு அண்ட் அந்த மூவில என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் அது என்ன மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம். 1 minute. அந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 18+ கேட்டகரி தான். ஸோ பார்க்குறவங்க ஹெட்செட் போட்டு பாருங்க, சரியா? அண்ட் வந்துட்டு சின்ன பசங்க பார்க்காதீங்க அண்ட் வந்து நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களோட நல்ல கருத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போ உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னா வந்துட்டு ஓகே, நான் பெரிய முடிச்சு அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்ஸ் அப். ஸோ இந்த மிக்ஸ் அப் அப்படின்னா வந்துட்டு அந்த மிக்ஸும் அந்த அப்புக்கும் காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தை நான் பார்க்க வர வரைக்கும் எனக்கு புரியல. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு எதுக்கு மிக்ஸு எதுக்கு அப்புன்னா வந்துட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஒருத்தங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக ஒருத்தவங்க கூட இருக்காங்க. அந்த தேவை வந்துட்டு அவன்கிட்ட கிடைக்கலன்னு சொன்ன உடனே இன்னொருத்தனை போய் தேடுறாங்க. அவங்ககிட்ட அந்த தேவை கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்க சில பிரச்சனை வரும்போது அந்த தேவை அவன்கிட்ட முடிஞ்ச உடனே மறுபடியும் இவன்கிட்ட வர்றாங்க. இவன்கிட்ட வந்துட்டு வரும்போது இவன் தனக்கான துணையை வந்துட்டு கரெக்டா தேர்ந்தெடுத்து இருக்கும் போதுதான் அவனோட மிக்சிங் லெவலும் அப்பிங் லெவலும் அப்பா. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா? புரியுதா? ஸோ மறக்காம வந்துட்டு அந்த படத்தை பாருங்க, அப்போ வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா வந்துட்டு சில பேரோட வாழ்க்கை வந்துட்டு இவங்க கூட இருந்தா சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சில குறைகள் இருக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு அது நிறைவு தராம இருக்கலாம். ஸோ அதனால அப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வந்துட்டு நாம என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்துட்டு அது நடக்காது. அப்ப நடக்காது இருக்கும்போது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு யார் யார் எந்த இடத்துல இருக்கணுமோ அவங்க அந்தந்த இடத்துல இருந்தாதான் அவங்களுக்கு நல்லது. ஸோ அதே ஒரு 2 பொருள் வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு பொருள் இருக்குங்க, ஒரே மாதிரியான ஒரு பொருள். ஸோ அந்த ஒரு பொருள் வந்துட்டு தலைகீழாகவும் இன்னொரு பொருள் வந்துட்டு நேராகவும் இருந்தா அது நல்லா இருக்குமா? தலைகளா இருக்க வேண்டிய பொருள் தலைகளா இருந்துட்டு 2 பொருள் நேரா இருந்தா கரெக்டா இருக்கும். நேரா இருக்க வேண்டிய பொருள் நேரா இருந்தா தான் 2 பொருளும் கரெக்டா இருக்கும். அதை பார்க்கும்போது வந்துட்டு ஷேப்பா சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த படத்துலயே வந்துட்டு ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி காமிச்சாங்க. அதான் படத்துலயே ஒரு ஹைலைட்டு. ஸோ அது எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு 18+ கேட்டகரிஸ். அதனால வந்துட்டு யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவை வந்துட்டு இவங்களுக்கு பூர்த்தி ஆகலை. அந்த பூர்த்தி ஆகாத அந்த நிலைமையில வந்துட்டு இன்னொருத்தனை தேடுறாங்க. இன்னொருத்தனை தேடிட்டு அவங்ககிட்ட அந்த தேவை பூர்த்தி ஆகுது. பட் அங்க சில பிரச்சனை வரும்போது இவங்ககிட்ட வர்றாங்க. இவங்க வந்த அப்புறம் வந்துட்டு இவன் தனக்கான தேவையை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். தனக்கான இதை வந்துட்டு அது எப்படி சொல்றேன்னா வந்துட்டு இப்ப தேவை அவன் இவன் அப்படிலாம் இல்லை. சொல்றேன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருத்தனுக்கு செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? ஒரு கல்யாணம் பண்ணா ஒருத்தங்க வந்துட்டு செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையா? சில பேரோட இது வந்துட்டு செக்ஸ் ரிலேட்டட்லாம் இருக்கும். சில பேரோட இது வந்துட்டு லைக் ஒரு நல்லா பார்த்துக்கிறது, கேர் பண்றது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அண்ட் வந்துட்டு அவங்கள பத்திரமனே பார்த்துக்கிறது, ரொம்ப ரொம்ப ஓவரா கேர் பண்ணி ஒரு ஒரு அந்த குடும்ப இதர வாழ்க்கை வந்துட்டு நல்லா யூனிக்கா இருக்கும். பட் ஆனா இதுல காமிச்சது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு ராங்கான பிளேஸ்ல இருக்கு. ஸோ டூ டிஃபரன்ஸ் ராங்கான பிளேஸ்ல இருக்குது. ஆனா அந்த கேர், அந்த ரெஸ்பெக்ட், அந்த யூனிக்னஸ், அந்த இதெல்லாம் தான் நிலைச்சு நிற்கும். இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்ற அலைவது மட்டும் வாழ்க்கை ஆயிடாது அப்படிங்கறதான் இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ இதான் மிக்ஸ் அப். ரிலேஷன்ஷிப்க்கு செக்ஸ் கூட இம்பார்ட்டன்ட். இது இங்க இருந்துச்சு, அது அங்க மிக்ஸ் ஆனா நல்லா இருக்காது, இங்க மிக்ஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதான். இங்க மிக்ஸ் ஆயிடுச்சு, அதோட லெவலே அப் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா அது காமிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த படத்தோட எண்டில் தான் உங்களுக்கு புரியும். ஸோ படத்தோட எண்டுனா ஒரு மிடில்லே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு அரகண்டான ஒரு ஆளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்துட்டு தனக்கான தேவை எங்க இருக்கு, தனக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு அவன் சென்றடையலாம். ஸோ அங்க வந்துட்டு அவனுக்கான ரெஸ்பெக்ட், அவனுக்கான எல்லாமே கிடைக்கும். ஸோ அவன் வந்துட்டு கண்டிப்பா அவன் வாழ்க்கையில சக்சஸா நிலைச்சிட்டு இருப்பான். I wish she was with me. She really understands what it truly means to love.
அப்புறம் வந்துட்டு தயங்கி தயங்கி ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு கடைசியில பூஸ்ட் ஆகி வேற லெவல்ல மாறும்போது தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, வேற லெவலா இருக்கும். ஸோ அது வந்து எதிர்பார்க்காதது வந்துட்டு அவன் சூப்பரா பண்ணுவான். ஸோ அது என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு நீங்க படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ தப்பா இல்லை, சீரியஸா நல்லா இருக்கும். ஸோ மறக்கா பாருங்க. அண்ட் மிக்ஸ்அப் படத்தை இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஆஹா தமிழ் வெப்சைட்ல வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 தான், மறக்காம வாட்ச் பண்ணுங்க. என்னப்பா பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னா வந்துட்டு ஒரு புண்ணாகும் கிடையாது, உங்களுக்காக சொல்றேன் சரியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு இருவர் சேர்ந்துருக்காங்கல்ல. ஸோ அந்த இருவர் சேர்ந்துருக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தாண்டி போகணும்னு ட்ரை பண்றாங்க, முடியல. அப்போ வாழ்க்கை வெறுத்து போயிடுது. ஸோ வெறுத்து போயிட்டு கவுன்சிலிங் போறாங்க. கவுன்சிலிங் போகும்போது தான் இது இப்படி இது இப்படின்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த இதுல இருக்கிற பிரச்சனைனா, கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல டைவர்ஸ் ஆகுது, கல்யாணம் பண்ணி ஒரு 5 மாசத்துல டைவர்ஸ், 1 வருஷம் கூட ஆகல, 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ். அப்போ இந்த வேர்ல்டு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு கலாச்சாரம், அங்கீகாரம், கலியுகம். ஸோ இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் இல்ல, லவ்வும் இங்க இந்த இடத்துல இருக்கு. லவ் வந்துட்டு யார் யாரோட எப்படி எப்படி இருந்தா கரெக்டா இருக்குமோ அது அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ மறக்காம மிக்ஸ் அப் அப்படின்னு அந்த படத்தை போய் வாட்ச் பண்ணுங்க. ஆஹா தமிழ்ல இருக்கு. நான் ஏன் இந்த இதை வந்து இவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி பீக்ல இருப்பி பார்ப்பீங்க. பட் அதை போக 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 எமோஷனல் சைடு கொண்டு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு வேற லெவல்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. Maybe you think it's love. Fuck you. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. நண்பா நம்பி புதுசாக வந்திருக்கியா? ஏ பச்சை சட்டை, ஏ ப்ளூ சட்டை, ஏ கிரீன் சட்டை, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வேற ஒன்றும் கிடையாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் வந்துட்டு நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாதான் முடியும். என்ன ஹெல்ப்பு எப்படி அப்படிங்கிற வந்துட்டு 1 year 1 வந்துட்டு வீடியோ வந்துடும். நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் தான். ஓகே, ஸோ மறக்காமல் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம், பாய்.